ராயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். குருராயர் மகிமை, அவர் ஒவ்வொரு பக்தர்களுக்கு நிகழ்த்துகிற மகிமைகளை சொல்லணும்னா அது ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு நீண்ட ஒரு இது போய்கிட்டே பதிவு எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடியேன் இந்த சின்ன ஒரு பக்தனுக்கும் ராயர் வந்து சிஷியானா என்னையும் ஒரு பக்தனாக அவர் ஏற்றுக்கிட்டதே உண்மையிலே நான் வந்து பூர்வ ஜென்மத்தில் செய்த ஒரு பெரும் பாக்கியமாக தான் கருதுகிறேன். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை பக்கத்தில் அருப்புக்கோட்டைங்கிற ஊரில். அந்த ஏரியாவில் அப்போல்லாம் வந்து ராகவேந்தர் யாருன்னே தெரியாது. நான் வந்து எனக்கு எப்படி ராயரை வந்து தெரிய வந்ததுன்னா, உண்மையாக சொல்லணும்னா ரஜினிகாந்த் நடித்த அந்த ராகவேந்தர் படம் தான். அதில் வந்து ஒரு ராகவேந்தர்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது அதோட முடிச்சு. அப்போ அதுக்கு அடுத்து வந்து நான் படித்து முடித்து வேலைக்கு சென்னைக்கு வரும்போது ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். அடுத்து என்ன செய்கிறது, என்ன நம்ம வாழ்க்கையின் அடுத்த காலகட்டம், அடுத்த படி எப்படி மேலே ஏறுறதுங்கிற யோசித்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அப்போ டி நகரில் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கிட்ட ஒரு டிடிபி டிசைனராக இருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற நண்பர் ஒருத்தர் டி நகருக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை வந்து டி நகர் ராகவையா ரோட்டில் இருக்கிற ராகவேந்திரர் பிருந்தாவனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நான் அப்போ தான் 2000 வருஷம் அப்போ போகிறப்ப தான் முதலாக நான் டி நகர் கோயிலுக்கு போகிறேன். ஸோ எனக்கு அங்கே போன முதல் நாளே ஏதோ எனக்கே புரியாமல் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பேரானந்தம் ஏற்பட்டதுன்னே சொல்லலாம். சரி ரைட்டு இங்கே போகிறோமேன்ட்டு அப்போ நான் அங்கே போவேன். அவர் கிட்ட அதுக்கப்புறம் வாரம் போகும்போது வியாழக்கிழமை போனால் நல்லதும்பாங்கன்னொன்னே வியாழக்கிழமை வாரம் போக ஆரம்பித்தேன். வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு தைரியம் கிடச்சிச்சு. அப்போ தான் சரி ரைட்டுன்ட்டு ராயருக்கு வந்து வியாழக்கிழமை விரதங்கள் காலையில் 12 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஸோ ஒரு விரதம் இருந்துட்டு கோயிலில் போயிட்டு 12 மணிக்கு சாமி தரிசனம் பண்ணி அங்கே தீர்த்த பிரசாதம் ப்ளஸ் தீர்த்தம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அச்சதை கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து வெளியே வந்து காலையில் டிஃபனோ இல்லை அப்போ மதிய சாப்பாடே சாப்பிடுவேன். அப்போ ரூமில் தங்கியிருந்தனால வெளியே மெஸ்ஸில் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் சாதாரண அந்தந்த மாதம் நான் வாங்குகிற சம்பளம் என்னோடய வாழ்க்கைக்கு அதுதான் நான் செலவழிப்பேன். ஊருக்கு நான் அனுப்ப வேண்டியதில்லை, ஏன்னா வீட்டில் எல்லாமே செட்டில்டுனால நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு மட்டும் தான். ஆனால் அடுத்த நிலைமைக்கு நான் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா என்னோடய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் என்ன செய்கிறதுங்கிற காலகட்டம் தான் அது. அப்போ நான் போயிட்டு வரும்போது தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. படிப்படியாக என்னோடய வாழ்க்கை தரம் உயர்ந்தது. சென்னையில் வந்து எனக்கு சொந்தங்கள் எங்கே இருந்தாலுமே யாரும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு சொந்தங்கள் கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்துலேயும் எனக்கு வந்து நண்பர்கள் மூலமாக திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் வந்து மேலும் அதிகரித்து ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு வந்து ராயர் தான் முழுக்க காரணம். அதனால் என் வாழ்க்கையை எனக்கு வழிகாட்டியாக இருந்து எனக்கு வழி நடத்துகிறவரும் குரு ராயர் தான். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. என் வாழ்க்கையில் ராயர் நடத்தின அற்புதங்கள் மகிமைகள்னால் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா நிறையா தினம் எனக்கு வந்து ராயரோட ஒவ்வொரு இது வரும்போதும் எனக்கு அது மகிமையாக தான் தெரியும். அதுவே தான் முதல் வந்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு சாதாரண வேலையில் இருந்த நான் படிப்படியாக எனக்கு என்ன திறமை இருக்குன்னே எனக்கு சின்ன வயசில் தெரியாது. ஈவன் நான் காலேஜ் படித்து வெளியே வரும்போது கூட நேரடியாக நான் வந்து ஒரு பத்திரிக்கையில் மக்கள் குரல்ங்கிற பத்திரிக்கையில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ கூட எனக்கு உள்ள திறமை இல்லை. ஏதோ நான் வேலைக்கு சேர்ந்துட்டோம், அங்கே என்ன வேலையை கற்றுக்கறாங்களோ அதை கற்றுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேனே தவிர என்ன உள்ளே இருந்த திறமை என்னங்கிறது எனக்கு வந்து தெரியாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் படிப்படியாக எனக்குள்ளே இருந்தும் சில திறமைகள் வெளிப்படுத்தி எழுத்து திறமை என்கிட்ட இருந்தது வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது எங்கள் பத்திரிகையிலே வந்து கதைகள் எழுதுறதுக்கு. ஸோ அந்த கதைகளை எழுத ஆரம்பித்து ஒரு 4 புத்தகங்கள் போடுற அளவுக்கு என்னோடய திறமை வெளிப்பட்டுச்சு. ஒரு நல்ல பெரிய நிறுவனத்தோடு இது பண்ணி எனக்கு வந்து விருதுகள்லாம் கிடச்சிச்சு. அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகம் வந்து சிறந்த நூலுக்கான விருதுகள்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு என்கிட்ட உள்ளே இருந்த திறமையெல்லாம் வெளியே வந்தது. எல்லாமே குருராயரோட அனுகிரகம் தான். ஏன்னா நான் நித்தமும் காலையில் எந்திரிச்சோன்னே சொல்கிறது குருராய நாமத்தை சொல்லிட்டு தான் எந்திரிச்சு அடுத்த வேலையை தொடங்குவேன். அந்த மாதிரி ஒரு பக்தி, அதாவது ராயர் மேலே நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பக்தி செலுத்துகிறோமோ அதை விட பன்மடங்கு நமக்கு அவர் நன்மை தருவார், மகிமை புரிவாருங்கிறது 100க்கு 100 உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி எழுத வச்சார்.
சரி இதெல்லாம் எப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அதுதான் ராயர் வந்து அவரோட மகிமையே அவரை பற்றி பாடலோ அவரை பற்றி போற்றிகள் எழுதுறதுக்கோ முழுக்க முழுக்க எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ராயர் வந்து சாதாரண இது வந்து என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு சாதாரண மனிதன் வந்து அடிப்படையாக அவன் வாழ்க்கை தரம் வந்து உயர்றதுக்கு எந்த அளவுக்கு குருராயர் உதவியாக இருப்பார். அவரை வந்து சரணடைஞ்சிடணும். ராயரே நீங்கள் தான் எனக்குன்னு. நான் வேறு எதுவும் எனக்கு இது வேணும், வீடு வேணும், சொந்தம் வேணும், இது வேணும், கார் வேணும் எதுவுமே கேட்கல. ராயரே நீங்கள் எனக்கு என்ன தந்தாலும் அதை நான் மனப்பூர்வமாக அது எனக்கு போதுமானதுன்னு சொல்லி வாழ்க்கையில் அவரை நம்பியே வாழ்ந்தேன். அவர் வந்து என்னை வந்து வாழ்க்கையில் எல்லா தரத்தையும் அடிப்படையிலேருந்து என்னென்ன சாதாரண ஒரு குடிமகனுக்கு என்னென்ன தேவையோ எனக்கு எல்லாமே சொந்தமாக வீடு வாங்கி கட்டுறதுக்கோ காரோ எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து சாதாரண எல்லாருக்கும் செய்கிறது. ஆனால் பெரிய மகிமைங்கிறத நான் சொல்லணும்னா ஒரு கட்டத்தில் வந்து என் உயிரை காப்பாற்றின ராயர்னு தான் சொல்லுவேன். அது வந்து ஒரு பெரிய விபத்து. நான் வந்து கார் வாங்குகிறோம். கார் ஓட்டி நான் நல்லா ஓட்டுவேன். எங்கள் துணைவியார் வந்து ஓட்டி பழகிக்கிட்டு இருக்காங்க. நான் காரில் வந்து வாங்கினோடனே முதல் வச்சது ராயரோட சிலையை தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அந்த காரில் வந்து நாங்கள் வந்து அவள் வந்து என் ஒய்ஃப் வந்து பழகிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு எங்கள் ஆவடி நான் இருக்கிற ஏரியா. ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஏரியாவோடது யாருமே இருக்க மாட்டாங்க. காட் கிரேஸ் அந்த இடம். அதனால தான் நாங்கள் அப்படி பழகும்போது சடனாக ஒரு ரிவர்ஸ் கியர் போடும்போது வண்டி வந்து அவங்க கண்ட்ரோலில் மீறிடுச்சு. ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம், அதாவது ஒரு எப்படியும் ஒரு 500 மீட்டருக்கு மிகப்பெரிய ஸ்பீடில் வண்டி பின்னால் ரிவர்ஸ்லேயே போன காரு. அதுதான் ராயரோட மகிமை. பின்னால் நான் வண்டி வந்து பின்னால் போகும்போதும் பின்னால் யாருமே வரல. ஒரு சுவருனா பெரிய அளவுக்கு சுவர் கிடையாது. கீழே 1/2 அடி தான் சுவர், 3/4 அடி சுவர் கீழே தான், தரை மட்டத்துலேருந்து 3/4 அடி. ஸோ டயரோட சேர்த்து வண்டி மோதி அப்படியே நின்னது. வண்டியோட பேக் பொசிஷன் எல்லாமே ஃபுல்லி டேமேஜ்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ்டு. வண்டியோட எல்லாமே பின்னால் உள்ள டயர் 2 டயரு கூட நெளிஞ்சு பின்னால் இதாகிடுச்சு. உள்ளே நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து, எங்கள் ஒய்ஃபு டிரைவிங் சீட்டில் இருக்கு, நான் இருக்கேன். என்ன நடந்ததுன்னு தெரியாது, மோதுனது தான் தெரியும். நாங்கள் 2 பேரும் சீட்டில் வந்து அப்படி சாஞ்சி படுத்துட்டோம். வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த ராயர் சிலை முன்னால் ஒட்டியிருந்த சிலை வந்து என் ஒய்ஃப் மேலே வந்து விழுந்து கிடந்தது. நான் ஒரு 2 நிமிஷம் தான், 2 பேருமே கண்ணை முழிச்சு பார்க்குறோம். ஏதோ ஒரு எங்கள் மேலே ஏதோ கிடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நாங்கள் வந்து சீட்டே 2 பேர் சீட்டுமே பின்னால் சாஞ்சி பின் சீட்டில் படுத்து கிடக்கும். எந்திரிச்சு பார்க்குறோம், ஏதாவது அடிபட்டிருக்கா ஏதான்னு பார்க்குறோம், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. பின்னால் கீழே இறங்கி பார்க்குறோம், டோரே ஓப்பன் பண்ண முடியல, இடித்து உடச்சி வெளியே வர்றோம். வந்து பார்க்குறோம் பின்னால் ஃபுல் டேமேஜ்டு. ஆனால் நாங்கள் 2 பேருமே அப்படியே வந்து நிற்கிறோம். நைட்டு 11:30 மணி. அங்கே யாருமே இல்லை அந்த இடத்துல. ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாங்கிறது ஒரு தைரியம் தான். ஆனால் நாங்கள் பின்னால் வரும்போது யாரும் வரல. எங்களுக்கும் அடிபடலைங்கிறதோட எங்களால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. எங்களுக்கு ஏதோ கஷ்ட காலங்கள் அந்த இது நடந்தது. அது குருராயரால் எங்களுக்கு எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல் டேமேஜ் ஆனது. உடனே அங்கே ஒருத்தர் வந்தார், சார் இங்கே நிற்காதீங்க, இது டிஃபென்ஸ் ஏரியா, நீங்கள் உடனே வண்டியை நகட்டுங்க, எப்படியாவது வெளியே போயிருங்க இந்த இடத்த விட்டுன்னு சொன்னார். அதே இதில் நான் வண்டி டயர் எதுவுமே எல்லாம் நெளிஞ்சிருக்கு, இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வெளியே வந்தேன். அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணேன். நைட்டோட நைட்டு ஆள் வந்து எடுத்தாங்க. எனக்கு வந்து 25 நாள் ஆச்சு அந்த வண்டி ரெடி பண்ண. வண்டியோட எஸ்டிமேஷன் வந்து 1,25,000 வண்டிக்கு செலவு. ஆனால் எங்களுக்கு மருத்துவ செலவு ஒரு பைசா கூட இல்லை. இதுதான் ராயரோட இது. உடம்பு யாருக்குமே எதுவுமே ஆகலை. அந்த வண்டி செலவு கூட 1,25,000ல் மேக்ஸிமம் 99% இன்சூரன்ஸ்லேயே கிளியர் ஆயிடுச்சு. அந்த செலவு கூட எங்களுக்கு இல்லாமல் ராயர் பண்ணிட்டாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் எங்களை வந்து ராயர் காப்பாற்றினது வந்து வாழ்க்கையில் எங்களால் மறக்கவே முடியாது. அதாவது எங்களுக்கு அடிபடுறாளுங்கிறதோட எங்களால் வேறு யாருக்குமே பாதிப்பு இல்லாமல் யாருமே அந்த இடத்துல நேரத்தில் வராதது தான் எங்களுக்கு வந்து குரு காட்டியவங்கமே. இதை விட ஒரு பக்தருக்கு வந்து ராயர் வந்து அருள் புரிகிறதுங்கிறது உண்மையிலே இது நடக்காத காரியம். அது ராயரால் மட்டும்தான் முடியும். தன் பக்தனை வந்து எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் காப்பாற்றுற ஒரே குரு, மகாகுரு, ஜெகத்குரு எல்லாமே குரு ராயர் தான். நம்ம வந்து ராயர்கிட்ட பக்தியா, உண்மையான பக்தியா அவரை சரணடைஞ்சிடணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே நம்ம யாருமே ராயர்கிட்ட கேட்க வேண்டாம்.
ராயரே, நான் என்ன உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு எது தேவை, எது வேண்டும் வேண்டாம் என்கிற, எனக்கு என்ன வேணும் என்ன கிடைக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி கொடுத்தா அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவரை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா, நம்மளை முழு மனதாக நம்ம நம்பிட்டோம்னா கண்டிப்பாக அவர் நம்ம கைவிட மாட்டார். எந்த காலகட்டத்திலையும் நம்மளை கைவிட மாட்டார். அதனால் முழு நம்பிக்கையோட ராயரை சரணடைஞ்சிருங்க எல்லாரும். யாரும் வந்து நம்புவாரா, பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா, ஏன் சில விஷயங்களில் சில நேரங்களில் சிலது நடக்காமல் போகும் நம்ம வேண்டது. அதுக்கு ஒரு காலகட்டம் வரும். அந்த நம்பிக்கை அதனால் அந்த யாருமே ராயரை வந்து மனம் தளராதீங்க. நமக்கு அது வேணும்னா அதனால் நமக்கு நன்மை இருக்குன்னா கண்டிப்பாக ராயர் எந்த வகையிலையாவது எப்போ கிடைக்கணுமோ கண்டிப்பாக நமக்கு அது நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை அவர் வந்து சரணடைஞ்சிருங்க. அதுவே சிறந்த நம்ம பக்தர். நம்ம வந்து சரணடைகிற மட்டும்தான் நமக்கு இது. அவர் வந்து நம்மளை முழுமனதாக காப்பாற்றி வழி நடத்தி செல்வார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.